உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய அன்பு வணக்கம். நான் உங்கள் அருண். நம்ம விஎம்டியோடைய என்ஜி ப்ராஜெக்ட் வேறு லெவலில் வந்து எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்க. ஸோ அதை எப்படி அந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு டூல் வேணும் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜிடி ப்ரோ அப்படிங்கிற இந்த எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எப்படி வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது, எப்படி வந்து டெபாசிட் பண்ணுறது, எப்படி விட்ரால் பண்ணுறது, எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எப்படி வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வரும்போது நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிடி ப்ரோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் கேட்டு வாங்கி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, அதில் வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லை ஆப்பிளில், ஸோ நீங்கள் எதில் வேணாலும் என்ன பண்ணிக்க முடியும்னா இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். இப்போ மேலே வந்து பாருங்கள் ஒரு 3 டாட் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி மேலே வரும். இதில் இப்படி கீழே போனீங்க அப்படின்னா செட்டிங் இருக்கும். சரிங்களா? செட்டிங் எங்கே இருக்குது? கீழே இருக்குது பாருங்கள் செட்டிங். சரிங்களா? ஸோ செட்டிங்கை வந்து டச் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள். சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்களே அதை கரண்ட் பாஸ்வேர்டில் போட்டு நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து என்ன பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ டெபாசிட் பண்ணுறது. ஸோ டெபாசிட் பண்ணுறது என்ன பண்ணோன்னா, அதே மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டெபாசிட் அப்படின்னு இருக்குது. டெபாசிட் ஃபண்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ டெபாசிட் ஃபண்ட் அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு நிமிஷம்ங்க, ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு இருக்கும், யூபிஐ ஐடி இருக்கும், பேங்க் டீட்டெயில் இருக்கும். சரிங்களா? நோட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கியூஆர் கோடு மூலமாக வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னா 2000 ருபீஸ் மட்டும் தான் ஒரு தடவை வந்து நம்ம பண்ண முடியும். அதனால் எல்லோரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த யூபிஐ ஐடி 1 அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த யூபிஐ ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா அது காப்பி பண்ண முடியாது. அதை என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா அழகாக வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு டைரியில் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நீங்கள் நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை வந்து உங்களுடைய எந்த பேங்கோ அந்த நெட் பேங்கிங்கில் இல்லை மொபைல் பேங்கிங்கில் போய்ட்டு பெனிஃபிஷரியில் அதை ஆட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா சென்ட் பண்ண முடியும். இப்போ நான் யூபிஐயில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த யூபிஐ ஐடியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு கீழே வாங்க. நேராக போய்ட்டு யூபிஐ ஐடியில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஜிபே ஃபோன்பேயில் போய்ட்டு, சரிங்களா, அங்கே வந்து யூபிஐ இது இருக்கும் இல்லையா? ஜிபே ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடியில் வந்து எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பேமெண்ட் இருக்கும் இல்லையா? அதை கிளிக் பண்ணி ஸோ இந்த ஐடியை வந்து அங்கே டைப் பண்ணுங்கள். அந்த யூபிஐ ஐடியை டைப் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, இப்போ நீங்கள் 10,000 ருபீஸ் பண்ணுறீங்க டெபாசிட், இல்லை 5,000 ருபீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா அதை போட்டு நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க. சென்ட் பண்ண உடனேமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். சரிங்களா? மெயினாக வந்து என்ன பண்ணிங்கன்னா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஃபுல் வியூ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு சொல்லி அங்கே கீழே இருக்கும். அதில் ஒரு 12 நம்பர் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வந்து டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நேராக இங்கே வாங்க. இங்கே வந்தோடனே யூசர் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல யூசர் நேம்னு கீழே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் யூசர் நேம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த டீட்டெயில் பார்த்துக்கோங்க. அப்போ இதில் யூசர் நேமில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய யூசர் நேமை போடுங்க. எவ்வளோ அமௌண்ட்டு, நீங்கள் 10,000 பண்ணுறீங்களா 10,000, இல்லை 5,000 பண்ணுறீங்களா 5,000, இல்லை 30,000 பண்ணுறீங்களா 30,000 அதை போட்டுக்கோங்க. டிரான்சாக்ஷன் ஐடியில் நீங்கள் ஜிபே ஃபோன்பேயில் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடி வந்திருக்கும் இல்லையா? டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும் இல்லையா? அந்த நம்பரை இங்கே போட்டுட்டு நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பே இன் அப்படின்னு அடிச்சுட்டு இந்த சூஸ் ஃபைல் இருக்கு இல்லையா? இந்த சூஸ் ஃபைலில் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நேராக உங்கள் கேலரிக்கு போகும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க. எதை பண்ணி வச்சுருப்பீங்க? நீங்கள் பேமெண்ட் எடுத்ததை ஸ்க்ரீன்ஷாட் மஸ்ட்டு. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் விட்டுறாதீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அது சூஸ் ஃபைலில் போட்டிங்கன்னா அங்கே டிக்கு கேட்கும். டிக்கு கொடுத்துட்டு டெபாசிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டெபாசிட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 ஹவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் நான் சொல்கிறது அதிகபட்சம் 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இங்கே கிரெடிட் ஆயிரும் உங்கள் அக்கௌண்ட்டில். இது பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸில் மேக்ஸிமம் வந்து பண்ணுங்கள். அதாவது மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30க்கு மேலே, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock. ஸோ இந்த மாதிரி டைமிங்குள்ளே நீங்கள் உடனே பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் டெபாசிட் பண்ணுற மெத்தட். ஓகே, இது எல்லாருக்கும் புரியும். நெக்ஸ்ட்டு டெபாசிட் பண்ணிட்டோம். டெபாசிட் பண்ண அமௌண்ட் எங்கே காட்டும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் கீழே ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு இது மாதிரி இருக்கு இல்லையா?
ஒரு ஏரோ மார்க் மாதிரி கீழே இருக்கும் பாருங்கள், அதாவது குவார்ட்டர்ஸ், டீல்ஸு, நெட் டீல்ஸு, ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் இருக்கு இல்லையா, இந்த ரெட்டை அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். சரி, இதை கொஞ்சம் அப்படி இதை கொஞ்சம் நல்லா டச் பண்ணிங்கன்னா பெருசாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா தெரியும் இந்த இடத்துல. இந்த இடத்துல தெரியுதா? இந்த இடத்துல பாருங்கள், நல்லா தெரியுதா? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் வந்து ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 9946.15 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இது மறுபடியும் இது வெளியில் போகணும் அப்படின்னா இதை டச் பண்ணிங்கன்னா அது வெளியில் வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணுங்க. ஓகே. இப்போ எல்லாருக்கும் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும். சரிங்களா? நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள், இந்த கார்னரில் பாருங்கள் ஒரு, சரிங்களா, ஒரு பென்சில் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பென்சில் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் எத்தீரியத்துக்கு லைட் காயினு, குரூடாயில் வந்து 6300 CE, சரிங்களா, காப்பர் மினி அப்படின்னு வரிசையாக வந்து கோல்டு MX எல்லாமே ஆட் ஆயிருக்கு இல்லையா. இப்போ இந்த மாதிரி உங்களுடைய ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இதில் நம்ம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல அந்த ப்ளூ கலர் டிக் இருக்கு இல்லையா, அந்த பாருங்கள், அந்த ப்ளூ கலர் டிக் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர் டிக் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுங்கன்னா அப்படி வச்சிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அது டச் பண்ணிங்கன்னா இப்போது காப்பர் மினி ரிமூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது லைட் காயின் ரிமூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்து வந்து குரூடாயில் MCX ரிமூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? எத்தீரியம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். எது தேவையோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேலே அங்கே டிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக்கை கொடுத்துருங்க. முடிஞ்சிச்சு. கொடுத்தோன்னே இப்போ நம்மள்ட்ட 2 தான் இருக்குது. இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. ஓகே. இப்படி பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ப்ளஸ்ன்னு தான் இருந்துச்சு. நான் அதை இப்போ ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வரும். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல உதாரணத்துக்கு பாருங்கள் கிரிப்டோ கரன்சின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்கள் எத்தீரியம் அப்படின்னு இருக்கு இல்லையா, எத்தீரியம் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், எத்தீரியம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வந்துடும். ஒரு தடவை எத்தீரியம் அப்படின்னு வந்திருக்கா. இப்போ இதை மாற்றணும் அப்படின்னா இப்போ இதை மீண்டும் டச் பண்ணோம் அப்படின்னா மீண்டும் வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வேறு ஸ்கிரிப்ட் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் நான் கிரிப்டோ கரன்சி போகிறேன், போயிட்டு பிட்காயினை டச் பண்ணுறேன், பண்ணால் பிட்காயின் வந்துடும். இது மேலே வந்து நமக்கு ஒரு 2 ஸ்கிரிப்டை வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து குரூடாயில், கோல்டு, பேங்க் நிஃப்டி எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வச்சுக்க முடியுங்க. ஸோ இதுதான் இதோட விஷயம். அடுத்து இந்த ப்ரோ வியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ப்ரோ வியூ அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ப்ரோ வியூ அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 கிளிக் ட்ரேட் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இது 2 என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த ப்ரோ வியூவை வந்து இப்படி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக வந்துடும். இப்படி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ், லோ, அந்த அந்த ஸ்கிரிப்டோட இது வந்து எல்லாமே வரும். ஆஃப் பண்ணிட்டோம்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ப்ரோவிலையும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த 1 கிளிக் ட்ரேட் இருக்கு இல்லையா, இது எப்போவுமே ஆஃபில் தான் இருக்கணும். மெயின் விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த 1 கிளிக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள், 1 கிளிக் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்போவுமே ஆஃபில் தான் இருக்கணும். சரிங்களா? ஓகே. ஏன் அப்படின்னா ஆன் பண்ணிங்கன்னா இப்போ டைரெக்டாக பை செல் வந்துடும். நீ யதார்த்தமாக கைப்பட்டால் கூட என்ன ஆயிரும், பை ஆகிடும். அப்போது நம்ம அதை ஆஃப்லாம் இருக்கணும். ஆன் பண்ணால் இப்படி இருக்கும். அப்போது நம்ம ஆஃப் பண்ணி தான் வச்சுக்கணும். இது இதில் உள்ள ஃபியூச்சர். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்டை ஆட் பண்ணணும். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ்ஸை வந்து இப்போ டச் பண்ணுங்கள். இப்போ டச் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம எத்தீரியம் எடுக்கணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 9வது இடத்துல பாருங்கள் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு இருக்குது. கிரிப்டோ கரன்சின்னு இருக்கா, அதை வந்து டச் பண்ணுறோம். அதை டச் பண்ணும்போது பிடிசி ஆகஸ்ட்டு, எத்தீரியம் லைட் காயின் அப்படின்னு இருக்குது. நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து பண்ணுறதில்ல, டைரெக்டாக எத்தீரியம் அப்படிங்கிறதான் எடுத்துக்கணும். அப்போ நேராக அந்த எத்தீரியத்தை டச் பண்ணுங்கள். அடுத்து லைட் காயின் வேணுமா, அந்த இடத்துல லைட் காயின் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்க யாரோ டச் பண்ணிட்டு வெளில வாங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வந்துருச்சுங்க, எத்தீரியமும் லைட் காயினும் இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்கள். ரெண்டுமே வந்து எத்தீரியம் லைட் காயின் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து வந்து குரூடாயில் ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குரூடாயில் ஸ்கிரிப்ட் பாருங்கள், இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் குரூடாயில் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். மறுபடியும் நீங்கள் அதே ப்ளஸ்ஸுக்கு போங்க. ப்ளஸ்ஸுக்கு போயிட்டு இந்த இடத்துல MCX ஆப்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள், MCX ஆப்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, MCX ஆப்ஷன் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பாருங்கள் MCX க்ரூட் அப்படின்னு இருக்கு இல்லையா,
MCX க்ரூடு அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி அப்படின்னா வரிசையாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துடும். நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்கிறோமோ அது கால் ஆப்ஷனாக வந்து புட் ஆப்ஷனாக நம்பர்ஸ் எல்லாம் வரிசையாக இருக்கு இல்லையா, அந்த நம்பரை ஏதோ ஒரு நம்பரை நம்ம என்ன பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 6500 PE அப்படின்னா அந்த 6500 PE இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். 6500 PE அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது அப்படி டச் பண்ணால் போதும். ஒன் டச் பண்ணால் போதும், ஸ்கிரிப்ட் வாஸ் ஆடட்னு வந்துடும். நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது PE இருக்குது. நான் கால் ஆப்ஷன் போட்டு வச்சுருக்கேன், புட் ஆப்ஷனும் என்ன பண்ணி வச்சுருக்கேன், போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ஃபீச்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நேராக இதில் வந்து அதே ப்ளஸ் பட்டனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் MCX ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து பாருங்கள் MCX அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல MCX அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த MCX டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா எந்த மாதத்தோடைய கான்ட்ராக்ட் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் மந்த்து, அப்போ செப்டம்பரோட கான்ட்ராக்ட் தான் நமக்கு வேணும். அப்போ செப்டம்பர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இப்போ இதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், வெளியில் வந்து பாருங்கள். இப்போது நமக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள். க்ரூட் ஆயில் நம்மளுடைய ஆப்ஷன் C வச்சுருக்கோம், எத்தீரியம் வச்சுருக்கோம், லைட் காயின் வச்சுருக்கோம், க்ரூட் ஆயில் PE ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ காப்பர் MCX வச்சுருக்கோம். நம்ம வந்து காப்பர் MCX ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், தெரியாமல் ஒன்று ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த மேலே இருக்க இந்த இருக்குல்லையே அதை டச் பண்ணிட்டு இந்த காப்பர் MCX அப்படிங்கிறத இப்படி போட்டோம்னா வெளில போய்டும். மறுபடியும் மேலே போய் டிக் கொடுத்துக்க வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. இப்போ மீண்டும் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் MCX வந்து ஆட் பண்ணுறேன். சரிங்களா? அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், க்ரூட் ஆயிலை வந்து ஆட் பண்ணுறேன். க்ரூட் ஆயிலுடைய எதை ஆட் பண்ணுறேன், க்ரூட் ஆயிலுடைய நம்ம இந்த மாதிரி செப்டம்பர் மாதம் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இருக்கு க்ரூட் ஆயில் செப்டம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு வெளில வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும், இந்த இடத்துல பாருங்கள் க்ரூட் ஆயில் செப்டம்பர் அப்படின்னு கீழே இருக்குது பாருங்கள். வந்துருச்சா? ஓகே. இப்போது இது வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது. இப்போ என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ எத்தீரியத்தை நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எத்தீரியத்தை என்ட்ரி எடுக்கணும்னா இப்போ எத்தீரியம்ங்கிற ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அந்த பாருங்கள் எத்தீரியம் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் இருக்குது பாருங்கள். இந்த எத்தீரியம் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, இது அப்படி டச் பண்ணுறீங்க. டச் பண்ணோடனே ட்ரேட் அப்படின்னு வருது பாருங்கள். ஃபஸ்ட்டே வருது பாருங்கள், ட்ரேட் அப்படின்னு வருதா. சரிங்களா? இந்த ட்ரேடை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே மேலே எத்தீரியம் மார்க்கெட்டு, இந்த சைடு பெண்டிங்னு இருக்கும். மேலே பாருங்கள், இதில் வந்து மார்க்கெட் அப்படின்னு இருக்குது, இந்த சைடு பெண்டிங் அப்படின்னு இருக்குது. சரியா? அதாவது மார்க்கெட்டில் வச்சு வாங்குறது, இது பெண்டிங்கில் போட்டிங்கன்னா லிமிட் ஆர்டரில் போட்டு நம்ம வாங்குறது. எத்தீரியத்தெல்லாம் நம்ம மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம். சரிங்களா? எவ்வளோதுக்கு போயிட்டுருக்கு, $2523 டாலருக்கு போகுது. 2523 67 பிட்டாஸ்க்கு வந்து வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 0.10. சரிங்களா? அப்படின்னா 0.10 கூட இதில் வாங்க முடியும். எவ்வளோது அதோட விளைவு, $150. இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு எத்தீரியத்தை நான் வாங்கி காட்டுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ஒரு எத்தீரியம் 1 அப்படின்னு போட்டுருங்க. 1 அப்படின்னு போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதோட அமௌண்ட் எவ்வளவு, $1500 இருந்தால் போதும் அப்படின்னு காட்டுது பாருங்கள். $1500 இருந்தால் போதும். இதே எத்தீரியத்தை நம்ம போய் நார்மலாக எக்ஸ்சேஞ்சில் வாங்கினோம்னா 2.5 லட்ச ரூபா இருந்தால் வாங்க முடியும். இங்கே ஒரு எத்தீரியத்தை $1500 நம்ம வாங்க முடியும். அப்போ 2 போட்டுட்டு இந்த இடத்துல பை அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ வந்து பை. இப்போ எத்தீரியத்தை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது மார்க்கெட்டு மேலே போகுது அப்படின்னா பை பண்ணணும், மார்க்கெட்டு கீழே வரப்போகுது அப்படின்னா செல்லு. இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ, மார்க்கெட்டு மேலே போகுதுன்னா பை பண்ணணும், இல்லை மார்க்கெட்டு கீழே வரப்போகுதுன்னா நம்ம செல் பண்ணணுங்க. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 2522 அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? 22 இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பை பண்ணுறேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ பை பண்ணுறேன். பை அப்படின்னு கொடுத்துறோம். 1 கிளிக் தாங்க, ஒரு தடவை தான் பண்ணணும். பண்ண உடனே நேராக வந்து எங்கே வரணும்னா இந்த டீல் இருக்குது பாருங்கள், கீழே இந்த டீலை டச் பண்ணணும். இப்போ ரெஃப்ரெஷ் ஆகணும், ஒரு நிமிஷம். அது சம்டைம்ஸ் என்னென்னா கொஞ்சம் மொபைல் கொஞ்சம் இதாக இருக்குது, எனக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அதனால் இந்த டீலில் வந்து வந்துடும். அது 1 கிளிக். நம்ம வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் நம்ம பண்ணக்கூடாதுங்க. சரிங்களா? வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் போய் நம்ம பண்ணக்கூடாது. இப்போ வந்துடும், ஒரே நிமிஷம். அப்படி இல்லைன்னா நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு தான் லாகின் பண்ணால் வந்துடும். லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணாலும் வந்துடும். இருந்தாலும் ஒரே நிமிஷம், இப்போ நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் லாகின் பண்ணுறேன். இந்த இடத்துல டீலில் போய் பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள் எத்தீரியம். சரிங்களா? எத்தீரியம் வந்து வந்துருச்சு. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டீல் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல டீல் இருக்குது பாருங்கள், இதுதான் மெயின். சரிங்களா? இந்த டீல் அப்படிங்கிறது மெயின். கீழே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ -69 $52 அப்படின்னு போயிட்டுருக்கு. அதாவது வாங்கின விலையோட கம்மியான விலைக்கு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இல்லை நம்ம எதார்த்தமாக இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்கு தானே வாங்குறேன். இப்போ $30 ப்ளஸில் போகுது, $25 ப்ளஸில் போகுது. இப்போது
நம்ம இந்த எத்தீரியம் இருக்கு இல்லையா, எத்தீரியம் பை 1 இருக்கு இல்லையா, இதை அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா டைம் எல்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன வரும் அப்படின்னா டைம் எல்லாம் வரும், டேட்டு டைமு, நம்ம எப்போ வாங்கியிருக்கிறோம், என்ன நிமிஷத்தில் வாங்கினோம் அப்படின்னு. ஃபீஸ் கூட அதில் பாருங்கள் 42 ரூபா 25 அப்படின்னு காட்டுது பாருங்கள். இந்த இடத்துல இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் காட்டுது, 42 ரூபா 20 அப்படின்னு காட்டுது. இப்படி லாங் ப்ரெஸ் மறுபடியும் அப்படி டச் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் வந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா அது சின்னமாயிடும். இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி பெருசாகிடும், மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா சின்னமாயிடும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இப்படி டச் பண்ணுங்கள், இப்படி லாங் ப்ரெஸ் அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க, இப்படி ஒரு டச் பண்ணிங்கன்னா க்ளோஸ் டீல் மேனேஜ் டீல்னு வருது பாருங்கள். கீழே வந்துச்சா க்ளோஸ் டீல் மேனேஜ் டீல் இருக்கும். சரிங்களா? அந்த மேனேஜ் டீலை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோனையும் இந்த இடத்துல வந்து 2524 ரூபாய்க்கு போகுது. இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அப்படின்னு இருக்கா, ஸ்டாப் லாஸ் அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸில் போய்ட்டு நான் டச் பண்ணுறேன். 2522 நான் என்ன பண்ணுறேன் 2515 அப்படின்னு கொடுத்துறேன். 2515 அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு கீழே மேனேஜ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வந்துருச்சு பாருங்கள். அதாவது இதோட பியூட்டி என்னென்னா பொசிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து பொசிஷன் ரன் ஆகிட்டு இருக்கும், கீழே நம்ம ஸ்டாப் லாஸும் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஸ்டாப் லாஸ் என்ன ரேட்டுக்கு போட்டிருக்கோம்னு இருக்கும். கரண்ட் ரேட்டு பாருங்கள் என்ன ரேட்டுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு இங்கே தெரியும். 2525க்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம போட்டிருக்கிறது 2515 நான் போட்டேன், 515 அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கேன். புரியுங்களா? இப்போ மைனஸ் இந்த 515 வந்துச்சுன்னா மார்க்கெட் அதுவே என்ன பண்ணும், பொசிஷனை கட் பண்ணிக்கும். இப்போ எடுத்தோடனே நம்ம என்ட்ரி எடுத்தோடனே மொதல் வேலை என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ் தான் போடணும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மாடிஃபை பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ரேட்டு நம்ம ஏற்றணும் அப்படின்னா இன்னொரு 2 பாயிண்ட் ஏற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து இப்படி ஒன் டச் பண்ணிங்க அப்படின்னா மாடிஃபை ஆர்டர்னு வருது பாருங்கள். இந்த இடத்துல மாடிஃபை ஆர்டர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். மாடிஃபை ஆர்டர்னு இருக்கா. மாடிஃபை ஆர்டரில் போயிட்டோம்னா 2515 அப்படின்னு இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், உதாரணத்துக்கு 2516 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து மாடிஃபை கொடுத்துட்டோம்னா இது ட்ரைலிங் பண்ணிக்கிறது. சரிங்களா? ட்ரைலிங் பண்ணிக்கிறது. ஓகேவா? இப்போ மார்க்கெட் என்ன போயிட்டுருக்கு, 2521 ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நம்ம எடுத்தது எவ்வளோதுங்கிறது வரைக்கும் இங்கே இருக்கும். இந்த இடத்துல பை பண்ண வேல்யூ ஒன்று 2523, நம்ம இப்போ கரண்ட்டில் போகிறது 2522ன்னு போயிட்டுருக்கு. இப்போ 87 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு. இதில் வந்து மெயின் விஷயம் என்னென்னா இப்போ இதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம எத்தனை நிமிஷத்துக்கு எடுத்தோம்னு தெரியும். சரிங்களா? 17.16 நிமிஷம் 33 செகண்டுக்கு எடுத்துருக்குறோம். அப்போ 2 நிமிஷத்துக்கு கழிச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணணும். மைனஸ்னால் இப்போ க்ளோஸ் பண்ணலாம். இப்போ தேவைன்னா இப்போ வந்து என்ன போயிட்டுருக்கு, நமக்கு மைனஸில் போயிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ வேணாம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ளஸில் போகும்போது மார்க்கெட் வந்து லாபத்தில் போகுது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா போகுதுன்னா டப்புன்னு நம்ம கட் பண்ணிடக்கூடாது, டயத்தை பார்த்துக்கணும். 2 நிமிஷம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ட்ரி எடுத்தோடனே இது அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? 17.13 வருது, இதை பார்த்துக்கணும். அப்போ 2 நிமிஷம் கழிஞ்சதுக்கு பிறகு தான் லாபம் வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மெயினான விஷயம். இது எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, வர்றேன். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ 93 ரூபா மைனஸில் இருக்குது. 2521 நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருக்கிறோம், ஸ்டாப் லாஸ் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சு போய் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2516க்கு வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். ட்ராவல் ஆகிறது 2521 22க்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்போ மைனஸ் 81 50 அப்படின்னு வந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ ஸ்டாப் லாஸை மறுபடியும் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா மீண்டும் வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து இப்படி டச் பண்ணால் போதும், ஒன் டச் பண்ணால் போதும். கீழே உள்ளது இதான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர், இதான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர். இதை ஒன் டச் பண்ணால் போதும். மாடிஃபை நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா? மாடிஃபை டச் பண்ணோம் அப்படின்னா இப்போ 2521 போதா 16ங்கிறத நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு 17 அப்படின்னு மாற்றி மறுபடியும் மாடிஃபை கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும்னா 17ன்னு மாறிடுச்சு. கீழே பாருங்கள் 17ன்னு மாறிடுச்சு. அப்போ எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம மேலே ஏறவோ இல்லை ஸ்டாப் லாஸை குறைக்கிறதோ கூட்டுறதோ நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா மாற்றிக்க முடியும். இதான் ஸ்டாப் லாஸ் போடுறதுங்க. சரிங்களா? இப்போ ஸ்டாப் லாஸ் போட்டுட்டோம். இப்போ கரண்ட்டில் வந்து விற்கணும். ஸ்டாப் லாஸ் போட்டு கீழே ஆர்டர் இருக்குது, மேலே உள்ள ஆர்டரும் போகுது. இப்போ டைரெக்டாக நம்ம விற்கணும் அப்படின்னா இதை அப்படி ஒன் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா கோ டு மார்க்கெட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். கோ டு இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கேன்சல் ஆர்டர், இதை கேன்சல் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து இல்லை கோ டு ஆர்டர் அப்படின்னா கீழே வந்து கோ டு ஆர்டர்னு இருக்கு பாருங்கள். கோ டு மார்க்கெட்னு இருக்கு பாருங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இப்போ எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பாருங்கள் கேட்குதா, எஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆயிரும். கரண்ட் ரேட்டில் என்ன ஆயிரும்னா க்ளோஸ் ஆயிரும்.
இப்போ நான் வந்து எடுத்து காட்டுறேன். இப்போ 5 ரூபா 86 காசு, 8 ரூபா. இப்போ மேலே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல என்ன ஆகிட்டு இருக்கு, ப்ளஸில் போயிட்டு இருக்கு. 32 ரூபா, 64 ரூபா அப்படின்னு போயிட்டு இருக்கு, 54 ரூபா அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்போ இது இமீடியட்டாக நம்ம லாபத்தில் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ளூ டிக் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ப்ளூ டிக் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ப்ளூ டிக் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ டிக் இல்லையா, இதை வந்து இப்படி ஒன் கிளிக் பண்ணினீங்கன்னா இந்த இடத்துல ஆக்ஷன் அப்படின்னு வருது பாருங்கள், ஆக்ஷன் அப்படின்னு வருதா, சரிங்களா. இந்த ஆக்ஷன் அப்படி டச் பண்ணிவிட்டு இந்த கீழே பாருங்கள் க்ளோஸ் செக் அவுட் டீல்ஸ் அப்படின்னு வருது, அதை டச் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், க்ளீன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு செல் ஆயிடுச்சு. இப்போ செல்லானது நம்ம எங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெட்டில் இல்லை, இப்போ வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். எத்தீரியம் எடுத்தோம், எவ்வளோக்கு எடுத்தோம், சரிங்களா. எத்தீரியம் ஓப்பன் டைம் வந்து எத்தனை மணிக்கு, இன்றைக்கி தேதி 28/8 எடுத்தோம், சரிங்களா. 5 மணி வந்து நம்ம 13 நிமிஷத்துக்கு எடுத்தோம், சரிங்களா. எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கோம், 5 நிமிஷம் 5 மணி 20க்கு 5:20க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே அதில் வந்துடும், எல்லாமே அதில் இருக்குது பாருங்கள், க்ளீனாக இருக்கும், அதில் எல்லாமே க்ளீனாக இருக்கும், சரிங்களா. அதே போல் ஓப்பன் எஸ்எல் எவ்வளோக்கு வச்சோம், இந்த எஸ்எல் வச்சோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வச்சும்போது எவ்வளோக்கு வச்சோம் அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வச்சும்போது எவ்வளோக்கு வச்சோம், 2523க்கு. அடுத்து க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளோக்கு வச்சோம், எல்லாமே அதில் வந்துடும், எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அடுத்து இதுக்கான கமிஷன் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் என்ன ஆயிரும், இந்த பாருங்கள் கமிஷன் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கும், சரிங்களா. இந்த இடத்துல எத்தீரியம் வந்து நம்ம ஒன்று வாங்கும் பொழுது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நியூ பை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, நியூ பை அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம வாங்கும்போது உள்ள டீட்டெயில், இது வாங்கும்போது உள்ள டீட்டெயில், சரிங்களா. இது விற்கும்போது உள்ள டீட்டெயில், விற்ற பிறகு உள்ள டீட்டெயில், சரிங்களா, விற்ற பிறகு உள்ள டீட்டெயில், சரிங்களா. இப்போ இது ஓப்பனாக நம்ம நிறைய ட்ரேடு நான் முதல்ல நம்ம ட்ரேட்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்போது இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து பாருங்கள், நான் டெபாசிட் பண்ணது எவ்வளோது அப்படின்னு இருக்கும் பாருங்கள். நான் டெபாசிட் பண்ணது எவ்வளோ பண்ணியிருக்கேன், 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. 10,000 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ப்ராஃபிட் வந்து 435 ரூபா ப்ராஃபிட்டு, சரிங்களா. கமிஷன் வந்து 439 ரூபா 75 கமிஷன் வந்துடும். ஏன்னா நான் அது டெமோ தானே எடுத்து காட்டுறேன். நான் இதுக்கு முன்னாலேயும் ட்ரேட் பண்ணேன், முதல்ல உட்காந்து ட்ரேட் பண்ணேன். இப்போ உங்களுக்கு யதார்த்தமாக ஒன்று வந்து பண்ணுறோம், சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு டோட்டலாக வந்து நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெட் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாருங்கள், இந்த இடத்துல இந்த ரெட் கலராக கீழே இருக்குது பாருங்கள், ரெட் கலராக இதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பேலன்ஸ், நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு வந்துடும், 9,995 ரூபா, சரிங்களா. ஃப்ளோட்டிங்கு இதை பற்றி அப்புறம் நான் விளக்கம்லாம் சொல்கிறேன், சரிங்களா. எவ்வளோ மார்ஜின் லெவல் கொடுக்குறாங்க எல்லாமே வந்துடும், யூகிடியில் எவ்வளோ இருக்குது, சரிங்களா, நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு. அதாவது இதோட பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தோடனே ஃபீஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட்டு நமக்கு ஷோ ஆகிடும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிடும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற அமௌண்ட்டை நம்ம விட்ரால் போட்டுக்கலாம், ஓகேங்களா. இது எத்தீரியத்தில் ட்ரேட் எடுக்கிறது, சரிங்களா. இப்போ ஒன்ஸ் அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இதில் வந்து ட்ரேட் எடுத்து காட்டுறேன். குரூட் ஆயில் வந்து மெகா இருக்குல்லையே, அதில் ட்ரேட் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூட் ஆயில் மெகாவில் வந்து உதாரணத்துக்கு இந்த ஸ்கிரிப்ட் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம், இல்லை 6300 CE அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை டச் பண்ணுறோம், டச் பண்ணோடனே ட்ரேட் அப்படின்னு வருது, இந்த பாருங்கள் ட்ரேட் அப்படின்னு வருதா, சரிங்களா. இந்த ட்ரேடை வந்து நம்ம டச் பண்ணிக்கிறோம். டச் பண்ணோடனே இந்த இடத்துல எவ்வளோக்கு இருக்குது, 0.10 வரைக்கும் எடுக்க முடியும், 122 ரூபா, சரிங்களா. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு லாட் அப்படின்னு போடுறேன், 1 அப்படின்னு போடுறேன். 2 லாட்டுனா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், 2 அப்படின்னு போட்டுக்கணும். 3னா 3ன்னு போட்டுக்கணும். இப்போ 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். போட்டுட்டு கீழே பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் காட்டுது, கீழே பாருங்கள் எவ்வளோ காட்டுது, 1223 ரூபா இருந்தால் போதும். பட் இதே நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து மெகாவில் வாங்கணும் அப்படின்னா 25,000 ரூபா இருந்தால் தான் வாங்க முடியும், 25,000 ரூபா இருந்தால் தான் வாங்க முடியும். ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள், மீண்டும் நான் போய்க்கிறேன் ஒரு நிமிஷம், சரிங்களா. அந்த இடத்துல 1 அப்படின்னு போயாச்சு, சரிங்களா. 1223 ரூபா இருந்தால் போதும். டோட்டல் நம்ம பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு வரைக்கும் காட்டிடும், சரிங்களா. இப்போ 146 ரூபா 50 காசுக்கு போயிட்டுருக்கு, சரிங்களா. இது வந்து டைரெக்டாக இதில் போனீங்கன்னா எதில் வச்சு வாங்க முடியும் அப்படின்னா லிமிட்டில் வச்சு வாங்க முடியும். லிமிட்டில் போயிட்டு இந்த இடத்துல பை லிமிட்னு இருக்குல்லையே, அதில் அந்த நம்ம வந்து அட் ப்ரைஸை போட்டு எவ்வளோக்கு ப்ரைஸ் போடுறோமோ, இப்போ 147 ரூபாய்க்கு நம்ம போடணும், 145 ரூபாய்க்கு போடணும், 145 அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு ரெண்டையுமே என்ன பண்ண முடியும், இதில் செட் பண்ணியே நம்ம என்ட்ரி எடுக்க முடியும், சரிங்களா. நம்ம மார்க்கெட்டில் தானே வாங்குகிறோம், அதனால் வேணும்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வாங்கும்போது 145, எஸ்எல் வந்து உதாரணத்துக்கு 140, சரிங்களா. டார்கெட் வந்து நமக்கு வந்து 155 அப்படின்னு போட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா 145 ரூபா வந்துச்சு அப்படின்னா அது வாங்கினோடனே ஸ்டாப் லாஸ் 140க்கு செட் ஆயிரும், மேலே டார்கெட் 155 ரூபா செட் ஆயிரும். இந்த மெத்தட்லேயே நம்ம வாங்கிக்க முடியும். நான் மார்க்கெட் ஆர்டரில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். மார்க்கெட் ஆர்டரில்
இப்போ இந்த இடத்துல இருக்குது ஒரு லாட்டு போட்டிருக்கும். இந்த மேலே பாருங்கள் ஒரு லாட் அப்படின்னு இருக்குது சரிங்களா, ஒரு லாட் அப்படின்னு இருக்குது சரிங்களா. கீழே வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தேவைப்படுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது பை, கீழே பை இருக்கா, இதை பை பண்ணுறேன். பை பண்ண உடனே நேராக வந்து இந்த டீலில் போய் பார்த்தோன்னா இந்த வந்துருச்சு பாருங்கள் குரூட் ஆயில். நம்ம எதுவுமே பார்க்கல, ப்ரிடிக்ஷன்லாம் பண்ணலைண்ணா, நம்ம குத்து மதிப்பாக என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வாங்கி காட்டுறேன். இப்போ -140 இருக்குது சரிங்களா. இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில் வந்துடும். எத்தனை மணிக்கு நிமிஷத்துக்கு வாங்கியிருக்கிறோம் எல்லாமே என்ன வந்துருச்சு பாருங்கள், எல்லாமே அதில் டீட்டெயில் எல்லாமே வந்துருச்சு. எத்தனை மணிக்கு வாங்கியிருக்கிறோம், என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கிறோம். 147 ரூபா 90 காசுக்கு வாங்கியிருக்கு சரிங்களா. இப்போ கரண்டாக 146 ரூபா 50 காசு போயிட்டுருக்கு. 147 ரூபா 90 காசுக்கு வாங்கினது 146 ரூபாய்க்கு போகுது. இப்போ ஸ்டாப் லாஸ் போடணும்னா நம்ம என்ன பண்ணணும் சரிங்களா, இது இப்படி டச் பண்ணணும், ஒன் டச் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணால் டீட்டெயில் வரும், ஒன் டச் பண்ணால் அப்படி வரும். மேனேஜ் டீல் அப்படின்னு இருக்கு பாருங்கள், க்ளோஸ் டீல் மேனேஜ் டீல் இருக்குது. மேனேஜ் டீலில் போயிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுறோம், 147 ரூபாய்க்கு வாங்கினதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸில் இந்த கீழே இருக்கல ஸ்டாப் லாஸ் அப்படின்னு இருக்குல்லையா, இந்த இடத்துல 147 ரூபாய்க்கு வாங்கினால 143 அப்படின்னு போடுறேன். 143 ரூபான்னு போட்டு கீழே மேனேஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா இந்த இடத்துல என்ன வந்துருச்சு, ஸ்டாப் லாஸுக்கான ஆர்டர் வந்துருச்சு. மேலே வந்து பொசிஷனு, கீழே ஸ்டாப் லாஸ்க்கான ஆர்டர், இது ஸ்டாப் லாஸ்க்கான ஆர்டரு இது சரிங்களா. இப்போ வந்துருச்சா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இதை வந்து மாடிஃபை பண்ணணும்னா மறுபடியும் இப்படி ஒன் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரிங்க மாடிஃபை அப்படின்னு வருது, மாடிஃபை அப்படின்னு வரும் பாருங்க. ஒன் டச் பண்ணிங்கன்னா நோ, ஒன் டச் பண்ணிங்கன்னா மாடிஃபை அப்படின்னு வரும். இந்த இருக்குது மாடிஃபை அப்படின்னு வரும் இல்லை. அதில் போய்ட்டு நம்ம மாடிஃபை போய்ட்டு என்ன பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி 143 ரூபான்னு போட்டிருக்கதை நான் 143 ரூபா 50 அப்படின்னு போட்டு மாடிஃபை பண்ணுறேன்னா மாடிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ ரேட்டு 140 ரூபாயில் இருக்குது, மைனஸில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு குரூட் ஆயில் தெரியும், அப்படியே ஸ்லோவாக இருக்கும், சடார்னு மேலே போகும், சடார்னு கீழே வரும் இல்லை. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குது, ரன்னிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது 146 ரூபா. இப்போ கரண்ட்டில் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். மேலே பாருங்கள் இந்த இடத்துல இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும் 146 ரூபா 50 பைசா அப்படிங்கிறது கரண்ட் ப்ரைஸ். நம்ம வாங்கினது 147 ரூபா 90 காசுக்கு வாங்கியிருக்கிறோம் சரிங்களா. இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்தும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அதுலேருந்தும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதில் மேலே உள்ளதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆக்ஷன் அப்படின்னு வரும், ப்ளூ கலர் இது பாக்ஸ் வரும். இப்படி இதை டச் பண்ணிங்கன்னா இந்த பாருங்க இப்படி டச் பண்ணோடனே இந்த இடத்துல ஆக்ஷன் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் செக் அவுட் டீல்ஸ்னு வரும். அதை கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா இமிடியேட்டாக வித்துரும். இது ஒரு மெத்தட். நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கிறீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டதே வந்து நல்ல ரேட்டுக்கு வந்துருச்சு, நீங்கள் உடனே விற்கணுனாலும் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து இப்படி டிக் அடிச்சிங்க அப்படின்னா இதை வந்து இப்படி 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 லாங் ஒரு நிமிஷம் இப்படி பாருங்கள் இப்படி லாங் ஒன் டச் பண்ணிங்க அப்படின்னா கோ டு மார்க்கெட்டுன்னு இருக்கும். அந்த கோ டு மார்க்கெட்டை டச் பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணிடுங்க கரண்ட் ரேட்லேயே விற்றுரும். இப்படி கோ டு மார்க்கெட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அந்த பாருங்கள் வந்துருச்சு, கோ டு மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துருச்சா. எஸ்ஆர் நோ, எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிடும் விற்றுருங்க, நம்ம நோ கொடுத்துட்றோம் சரிங்களா. இப்போ புரியுதா உங்களுக்கு, இது எல்லாமே இப்போ தெளிவாக புரியும். இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்குறேன், எப்படி வந்து டெபாசிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிறத ரிமூவ் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த ஒன் கிளிக்கு அதை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது, அடுத்து மேலே வந்து நம்ம என்ன ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணணுமோ அதை டாப்பில் வந்து 2 ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறேன் சரிங்களா. இப்போ வந்து இது ஏன் அப்படியே அமைதியாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா, குரூட் ஆயில் அப்படி தான் என்னவாக இருக்கும், அமைதியாக தான் இருக்கும். குரூட் ஆயில் இப்போ எத்திரியம் மற்றதெல்லாம் வந்து மூவ்மெண்ட்டில் இருக்கும். இது உங்களுக்கே தெரியும், சம்டைம் வந்து என்ன பண்ணும் சர்ன்னு மார்க்கெட்டு மூவ் ஆகும், சம்டைம் என்னவாகும்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ -140 ரூபா அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. நம்ம வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டாப் லாஸ் கீழே போட்டு வச்சுருக்கோம் சரி அது வந்தால் கீழே அடிச்சுக்கிட்டோம், இல்லை மேலே போனால் போட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கண்ணும் கருத்துமா அப்படி கீழே மார்க்கெட் வருது எந்த ரேட்டில் ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த ரேட்டெல்லாம் இங்கே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், இதான் ரேட் இந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் இந்த ரேட்டுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கலைன்னா இமிடியேட்டாக என்ன பண்ணணும், இந்த ஸ்கிரிப்டை டச் பண்ணி இந்த ஆக்ஷனில் கொண்டு போய் உடனே கொடுத்து நம்ம வித்துறணும் சரிங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் சரிங்களா. ரொம்ப சிம்பிளாக தான், யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதா சரிங்களா. இப்போ அடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும் குரூட் ஆயில் அப்படின்னு இருக்கு இல்லையா, குரூட் ஆயில் சரி. இப்போ மறுபடியும் வந்து நான் வந்து மீண்டும் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைட் காயினை நான் வந்து ஆர்டர் போட்டு காட்டுறேன். இந்த பாருங்கள் மீண்டும் ஒரு ஆர்டர் போட்டு காட்டுறேன். இந்த இருக்க லைட் காயின் இருக்கா, லைட் காயின் இருக்கா. இப்போ இந்த லைட் காயினை டச் பண்ணுறீங்க, ட்ரேட் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஒரு லைட் காயின் அப்படிங்கிறது போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ தேவைப்படும், 150 ரூபா, 6000 ரூபா மதிப்புள்ளது 150 ரூபான்னு காட்டும். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் நான் பை அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நேராக எங்கே வர்றேன், இந்த டீல் இருக்குது பாருங்கள் கீழே, டீலை டச் பண்ணுறோம். டச் பண்ணால் இந்த பாருங்கள் லைட் காயின்
10 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. லைட் காயின் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது? 10 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த பாருங்கள் தெரியுதா? இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், லைட் காயின் வாங்கினதுலேருந்து 10 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னு காட்டுது. அதோட டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோக்கு வாங்கணும் என்ன பண்ணணும்னு பார்க்கணும்னா இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதிலே இருக்கும். 61 ரூபா 57 காசுக்கு வாங்கினது இப்போ 61 ரூபா 69 காசுக்கு போகுது. இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து கீழே வருது, சடார்னு மார்க்கெட்டு கீழே இறங்குது அப்படின்னா நம்ம விற்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டக்குன்னு மார்க்கெட்டு போய் கீழே இறங்குது, 5 பாயிண்டில் விற்றுருங்க, இல்லை 3 பாயிண்டில் விற்றுருங்க, 4 பாயிண்டில் விற்றுருங்க, நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலை, இமீடியட்டாக விற்றுருங்கன்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இருக்கு இல்லையா, இப்போ இந்த லைட் காயின் இப்படி டச் பண்ணுங்கள். நான் தெரியுதா? இப்படி டச் பண்ணிட்டு இந்த ஆக்ஷன் அப்படின்னு வருது இல்லையா, இந்த ஆக்ஷன் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து க்ளோஸ் செக்குடு டீல்ஸ் அப்படின்னு வரும். கீழே பாருங்கள், கீழே இருக்கும் சரிங்களா, க்ளோஸ் செக்குடு டீல் அப்படின்னு வரும், இந்த இடத்துல வரும் சரிங்களா. இதை டச் பண்ணிங்கன்னா எஸ் அப்படின்னு கேட்குது பாருங்கள், இந்த இடத்துல எஸ் அப்படின்னு கேட்குதா, இந்த பாருங்கள் படித்து பார்த்துக்கோங்க. கன்ஃபர்மேஷன் உடனே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா இமிடியேட்டாக அது என்ன ஆயிரும், வித்துரும். இமிடியேட்டாக செல் பண்ணுறது, மார்க்கெட் ஆர்டரில் டக்குன்னு செல் பண்ணுறது கீழே வருதுன்னா சரிங்களா. ஆனால் இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து புக் பண்ணணும். சப்போஸ் 2 நிமிஷத்துக்குள்ளே புக் பண்ணிட்டீங்க, ப்ராஃபிட் நல்லா வந்துச்சு, உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா அந்த ப்ராஃபிட் ஆட் ஆகாதுங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. 2 நிமிஷம் தாண்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் ஆட் ஆகும். அதே போல் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுல 51% 10 என்ட்ரி எடுத்தோம்னா 6 என்ட்ரி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணதாக இருக்கணும் ப்ராஃபிட்டை. அதை எப்படி ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ லைட் காயினை நம்ம என்ட்ரி எடுத்து காட்டிட்டோம், எத்திரியம் என்ட்ரி எடுத்து காட்டிட்டோம், க்ரூட் ஆயிலில் என்ட்ரி எடுத்து காட்டிட்டோம், எல்லாமே இப்போ நம்ம எடுத்து காட்டிட்டோம். இப்போ லைட் காயின் என்ன பண்ணுறோம், இப்போ வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறேன்னா ஆக்ஷனை டச் பண்ணி செக் த டீல் அப்படின்னு கொடுத்து எஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா செல் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ செல் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மட்டும்தான் இருக்குது. இப்போ லைட் காயின் விற்றதை நம்ம போய் எங்கே பார்க்கணும் அப்படின்னா நம்ம கிஸ்டி அப்படின்னு இருக்கு பாருங்கள், கிஸ்டி அப்படின்னு இருக்கா, இந்த கிஸ்டி அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த இடத்துலேருந்து கிஸ்டின்னு இருக்கும், அந்த கிஸ்டியை டச் பண்ணினா இப்போ பார்த்தீங்கன்னா லைட் காயின் எவ்வளோக்கு வாங்கணும், எவ்வளோக்கு விற்றோம் அப்படின்னு இருக்குது, எவ்வளோக்கு வாங்கணும், லைட் காயின் பை எவ்வளோக்கு வாங்கணும், அந்த வரைக்கும் நியூ பை அப்படின்றது லைட் காயின் வாங்கினது சரிங்களா. லைட் காயின் எவ்வளோக்கு விற்றோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அதுக்கான ஃபீஸ் முதற்கொண்டு இங்கே காட்டும் பாருங்கள், ஃபீஸ் முதற்கொண்டு பாருங்கள், இந்த இடத்துல காட்டுது பாருங்கள், ₹1 3 எஸ் சரிங்களா, -9 ரூபா. ஏன்னா மார்க்கெட் ஆர்டரில் வச்சு கொடுத்தோம். மார்க்கெட் ஆர்டரில் நம்ம கொடுக்கும்போது என்ன ரேட்டுக்கு வாங்குறவங்க இருக்காங்களோ அதை பொறுத்து தான். ஓகே, இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தானே பண்ணி காட்டுறேன், புரியுதா. இதில் கீழே போய் பார்த்தோம்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா நம்ம டெபாசிட் பண்ணது எவ்வளவு, நம்மள்ட்ட எவ்வளோ இப்போ அமௌண்ட் இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்துடும், இப்போ இங்கே வந்துடும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து இதை வந்து இந்த சிவப்பு அமுக்குனேன் அப்படின்னா இப்போ ஃப்ரீ மார்ஜின் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அந்த இடத்துல பாருங்கள் யூஸ்டு மார்ஜின் அப்படின்னு இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள் யூஸ்டு மார்ஜின் இருக்குது, அது ரன்னிங்கில் இருக்குது. ஏன் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன எடுத்து வச்சுருக்கோம், இதை எடுத்து வச்சுருக்கோம், குரூட் ஆயில் வந்து நம்ம வந்து ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அது க்ளோஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல 0 இருக்கும், நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல மீண்டும் டீலில் போய் பார்க்குறோம் எவ்வளோ இதில் இருக்குது, அதே 146 ரூபா 50 எஸ், 146 ரூபா 50 எஸ் அப்படிங்கிற ரேட்டில் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் சரிங்களா. ஒன் செகண்ட் கொஞ்சம் வீடியோ ரெக்கார்டெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் தம் ஆகுதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எவ்வளோ இதில் இருக்குது பாருங்கள், 170 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. குரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 170 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது, 300 ரூபா ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு பாருங்கள், 300 ரூபா. இப்போ ஸ்டாப் லாஸ் 149 ரூபா வச்சு 300 ரூபாயில் இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம வந்து இமிடியேட்டாக விற்கணும்னா இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணுறோம், இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம் சரிங்களா. இதை கிளிக் பண்ணிவிட்டு 460 ரூபான்னு போயிட்டுருக்கா, அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்து க்ளோஸ் செக்டு டீல்ஸ் இருக்குல்ல, அதை கொடுத்து எஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா செல் ஆகிடும். எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சா, டீல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட். இப்போ ஹிஸ்ட்ரியை போய் பார்க்குறோம், ஹிஸ்ட்ரியை டச் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள் 460 ரூபா ப்ராஃபிட் சரிங்களா. 50 ரூபா அதுக்கு ஃபீஸ் போயிருக்குங்க. வாங்கும் பொழுது அதே க்ரூட் ஆயிலுக்கு வந்து 50 ரூபா ஃபீஸ் போயிருக்கும். இந்த பாருங்கள் இந்த இடத்துல இப்போ ஸ்டாப் லாஸ் போட்டு கேன்சல் பண்ணிட்டோம், 50 ரூபா ஃபீஸ் போயிருக்கும். நம்ம வாங்கின ரேட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அதில் இருக்கும் சரிங்களா. நம்ம இந்த இடத்துலேயே பாருங்கள், நம்ம வாங்கின ரேட் என்ன, எல்லா டீட்டெயிலும் இதில் வந்துடும். வாங்கின ரேட் என்ன, க்ளோஸ் பண்ணது என்ன, எல்லாமே வந்துடும். என்ன ரேட்டுக்கு வாங்கணும் சரிங்களா, ஓப்பன் எஸ்எல் எவ்வளோ வச்சோம், க்ளோஸ் டிபி எவ்வளோ வச்சோம், ஓப்பன் டைம் எவ்வளோக்கு வாங்கணும், எல்லா ரேட்டுமே வந்துடும் சரிங்களா. 147 ரூபா 90 காசு வாங்கினது 150 ரூபாய்க்கு விற்றோம். இப்போ 460 ரூபா ப்ராஃபிட். இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு பாருங்கள். 10,000 ரூபா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். இப்போ முதல்ல 10,344 ரூபா
எனக்கு வந்து லாபம் ஃபீஸ் எல்லாம் போக எனக்கு எவ்வளவு 10,344 ரூபா இப்போ நான் சம்பாரிச்சிருக்கேன். இப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் போயிட்டு கீழே இப்படி ஸ்க்ரோல் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, கீழே ஆர்டர் இருக்கும். அதிலே பாருங்கள், இன்றைக்கி 10,000 ரூபா போட்டோம், 886 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுதே 886 ரூபா ப்ராஃபிட்டு. அதில் ஃபீஸு 546 ரூபா போக எனக்கு எவ்வளோ ஆட் ஆகிருக்கு அப்படின்னா, ஆட் ஆகிருக்கிறது வந்து 344 ரூபா ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க. இதை வந்து நம்ம இந்த ஜிடி ப்ரோ அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்தோடனே ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறத நீங்கள் போட்டுறணும். அதான் ஃபஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல் வந்து 2 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அப்போ 2 நிமிஷம் கழித்து மார்க்கெட் நல்லா போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் ஒன்றா போட முடியும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போ நம்ம 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு தேவையான இடத்துல ஸ்டாப் லாஸை ட்ரைலிங் பண்ணி ஒரு லாபத்தோடு வச்சுட்டு நம்ம டார்கெட்டு நல்லா போகும்னு நினைக்கிறது அந்த டார்கெட்டை போட்டுட்டு விட்டுறலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட் இறங்குது அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும்னா அதை ப்ளூ டிக் அதை டிக் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் போய்ட்டு கொடுத்துடணும். சரிங்களா? அதுதான் மார்க்கெட் ஆர்டரில் இமிடியேட் செல் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை வந்து 1க்கு 2 வாட்டி 3 வாட்டி நீங்கள் பார்த்து நோட் பண்ணிங்க அப்படின்னா புரிஞ்சிடும். அடுத்து நீங்கள் லைவாக அதுக்கான ப்ராக்டிஸ் எடுக்கும்போது புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஓகே. ஸோ விட்ரால் போடுறது எப்படி அப்படின்னா அதையும் நான் அந்த இதில் சொல்லிடுறேன். அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த 3 டாட் இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள் வித்ட்ரால் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும். வித்ட்ரா ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அதை வந்து கொடுத்துருங்க. அதை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா மேலே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இருங்க, இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ப்ளஸ்ஸை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இப்போ என்னோடய நேம் வருதா? சரிங்களா? என்னோடய நேம் அருண் சேரன் இருக்கா? இப்போ என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு காட்டுது பாருங்கள். இப்போது கரண்ட்டாக நான் சம்பாரிச்சது வரைக்கும் உடனே ஆட் ஆகிடும். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இமிடியேட்டாக ஆட் ஆகிடும். அப்போயே நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அமௌண்ட் அப்படிங்கிறது நான் போடுறேன். உதாரணத்துக்கு நான் மினிமம் 500 ரூபா தான் விட்ரால் பண்ண முடியும். நீங்கள் 200 300லாம் போட முடியாது. சரிங்களா? இப்போ 500 அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல செகண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு உள்ள லாகின் பாஸ்வேர்டு தான். அந்த பாஸ்வேர்டை இங்கே போடுறோம். அடுத்து இந்த கமாண்ட் பேங்க் டீட்டெயில். இந்த பேங்க் டீட்டெயிலில் முக்கியமாக நம்ம என்னென்ன போடணும் அப்படின்னா உங்களுடைய பேர், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், பேங்கோடைய அக்கௌண்ட் நம்பரு, பேங்கோடைய பேர், அதே போல் ஐஎஃப்எஸ்சி கோடு, எந்த ஊரில் அந்த பேங்க் இருக்குது, பிரான்ச் நேம், ப்ளஸ் உங்களோட யூபிஐ ஐடி இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் உங்களுக்கு ஒரு 6 o'clock நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கே வந்து கிரெடிட் ஆகிடும். நீங்கள் வந்து நைட்டு 11 மணி வரைக்கும் விட்ரால் கொடுக்க முடியும். பட் கொடுத்தீங்க லேட் நைட்டில் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் உங்கள் பேங்கில் வந்து ஆட் ஆகும். மேக்ஸிமம் பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் கொடுக்குறது பெஸ்ட்டுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ஜிடி ப்ரோ அப்படிங்கிற இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுத்து லாபம் எடுக்கிற முறை. இப்போ எடுத்து நான் இப்போ லாபம் பண்ணி உங்கள்கிட்ட காட்டினேன் ஜஸ்ட்டு. அதே போல் வந்திருக்கக்கூடிய உறவுகள் அத்தனை பேரும் நீங்கள் இந்த ஆப்பை பயன்படுத்தி ஸோ மென்மேலும் வளரணும், ஸோ நிறைய லாபம் எடுக்கணும் அப்படி சொல்லி எல்லாம் உள்ள பிரபஞ்ச சக்திகிட்ட வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் மை டியர்ஸ். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். ஓம் முருகா சரணம். நன்றி நன்றி நன்றி.